ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு தம்பதி பரமாச்சாரியா கிட்ட ஏதோ சொல்லி தீர்வு கேட்கணுன்னு கோரிக்கை இருந்தது. ஆனால் அவள் பெரியவா முன்னால் வந்து நின்னதும் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாலேயே குங்கும பிரசாதத்தை கொடுத்து அவளை அனுப்பிட்டார் மகாபெரிவா. அதனால் ரொம்பவே கவலையோடு நகர்ந்த அவகிட்ட மடத்து சிப்பந்தி ஒருத்தர் பெரியவா காஷ்ட மௌனத்தில் இருக்காருன்னு சொல்லி இன்னொரு நாள் மடத்தில் இருக்கிறச்சே வந்து பாருங்கன்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பினார். அதனால் மறுபடியும் அதே தம்பதிகள் வேறொரு நாள் மடத்துக்கு வந்து வரிசையில் நின்னா அவளோட முறையும் வந்தது. தன் முன்னாடி நின்ன அவளை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தார் மகாபெரிவா. கைகளை குவித்து நமஸ்காரம் செஞ்ச அவா தங்களோட குறையை சொல்ல நினைச்சு, பெரியவா எங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான் தாமதம், சட்டுன்னு நிறுத்துங்கோங்கிற மாதிரி கையை காட்டினார் மகாபெரிவா. என்னடா இது, நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லையோ, சொல்றதுக்கு முன்னாலேயே வேண்டான்னு தடுக்கிறாரே பெரியவா, காரணம் என்னவா இருக்குன்னு அவ திகைச்சு போய் நின்னா. சுற்றி இருந்தவா பெரியவா அவளை தடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தா. ஆனால் இதெல்லாம் எதையும் கவனிக்காதவர் மாதிரி, நீங்கள் 2 பேரும் இப்போ திரும்பி போங்கோ, தங்கத்தால் சின்னதாக ஒரு வேல் பண்ணி எடுத்துண்டு அப்புறம் இங்கே வாங்கோ அப்படின்னார் மகாபெரிவா. வந்தவாளுக்கு ஒரே குழப்பம். நாம் சொல்ல வந்ததை ஏன் பாதியிலேயே தடுத்தார்? ஒருவேளை அதுக்கு தீர்வே இல்லையோ? போன தரம் மௌன விரதம்னு பேசாமையே இருந்துட்டார், இந்த தரம் இப்படி ஆயிடுத்து. ஏதாவது தெய்வ குத்தமாக இருக்குமோ? எதுக்காக வேல் பண்ணி எடுத்துட்டு வர சொல்கிறாருன்னு புரியல. சரி, தங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டுட்டு இதை சொல்லியிருந்தாலாவது அதுக்கான பரிகாரம்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதை கேட்டுக்காமலேயே சொல்கிறாரே, இது எதனால் இருக்கும்? இப்படிலாம் ரொம்ப குழம்பி போனா. சரி, எல்லாம் தெய்வ சித்தம், நாம் போய் வேலை செஞ்சு எடுத்துட்டு வந்து பார்ப்போம், அப்போவாவது கோரிக்கையை கேட்டுண்டு தீர்வு சொன்னார்னா போதும்னு நினச்சிண்டு புறப்பட்டார். 10-15 நாள் கழித்து பெரியவா சொன்ன மாதிரியே தங்கத்தால் சின்னதாக வேல் செஞ்சு எடுத்துட்டு வந்தா அந்த தம்பதி. வரிசையில் நின்ற அவளை பார்த்த பெரியவா கிட்ட கூட்டிட்டு வரும்படி ஒரு சீடனை அனுப்பினார். பெரியவா, நீங்கள் சொன்ன மாதிரியே வேல் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த தடவையும் அந்த தம்பதிகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளை எதுவும் சொல்ல வேண்டாங்கிற மாதிரி கையை காட்டினார் பரமாச்சாரியா. பெரியவா சொல்கிறா, இந்த வேலை உங்காத்து பூஜை அறையில் வச்சு தினமும் பசும்பாலால் அபிஷேகம் பண்ணு, அதோட வாரம் ஒரு தரம் செம்பருத்தி பூவால் முருகன் நாமாவளியை சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டே வா. இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தினார். நம்ம கோரிக்கை என்னன்னே கேட்டுக்காம இவரா ஏதோ சொல்கிறார். ஒருவேளை நாம் சொல்ல வந்த விஷயத்துக்கு தீர்வே கிடையாதோ? இல்லை இப்போ இவர் சொல்கிறது ஏதாவது பரிகாரமாக இருக்குமோ? ஒன்றும் புரியாமல் பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்படலான்னு நினச்சிண்டு பவ்யமாக கையை நீட்டினார் 2 பேரும். என்ன, முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரமா? இன்னும் நான் சொல்லி முடிக்கலை, அதையும் கேட்டுட்டு புறப்படுங்கோ. மகாபெரிவா இப்படி சொல்கிறா. தொடர்ந்து சொல்கிறா, வேலுக்கு தினமும் பால் அபிஷேகம் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த பாலையும் அர்ச்சனை பண்ணின அப்புறம் செம்பருத்தி பூவையும் உன்னோட மாமியாருக்கு கொடுத்துரு. அவளை தினமும் 2-3 செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு அந்த பாலையும் குடிக்க சொல்லு. அவளோட சிரமத்துக்கு அதுதான் தீர்வு. மகாபெரிவா சொல்ல சொல்ல அப்படியே திகைச்சு போய் நின்னா அந்த தம்பதி. அவள் 2 பேரோட உடம்பும் சிலிர்த்துண்டு அந்த ஆச்சரியத்தில் லேசாக நடுங்கினது கூட அங்கே இருந்தவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. கொஞ்ச நாள் கழித்து சுய பிரஜைக்கு வந்தவா
மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா. சாத்துக்குடி பழம் ஒன்றை தந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா. வரிசையில் நின்ற பலரும் அவளுடைய திகைப்புக்கு காரணம் கேட்க அவ சொல்கிறா, என்னோட மாமியாருக்கு 2-3 வருஷமாகவே அடிக்கடி வயிற்று வலி வந்து பாடா படுத்தின்னு இருந்தது. சமீப காலமாக அந்த வலி அவளுக்கு நிரந்தரமாகவே ஆயிடுத்து. பார்க்காத வைத்தியம் இல்லை, வேண்டாத சுவாமி இல்லை. ஆனாலும் தினமும் அவள் துடிக்கிறத பார்க்கறச்ச எனக்கே தாழ முடியல. தாயாரோட கஷ்டத்தை பார்க்க சகிக்காம இவரும் வேதனைப்பட்டு இருக்கார். பெரியவா கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்னு தெரிஞ்சவா சொன்னா, அதான் வந்தோம். மகா பெரியவா எங்களை பேச விடாம தடுத்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ பேச முடியாம நாக்கு தழுதழுக்க கொஞ்சம் நிறுத்தினா. இப்போ நாங்கள் எதையும் சொல்லாம அவராகவே என் மாமியாரோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கார். இப்படி கண்ணுக்கு முன்னால் நடமாடுற தெய்வத்தை நாம் சொன்னதை கேட்கலையேன்னு தப்பாக நினச்சிட்டோமேங்கிறத நினச்சுண்டா அழுகையாக வருது சொல்லி முடிச்சா. அப்புறம் பெரியவா இருந்த திசை பக்கமாக திரும்பி நமஸ்காரம் செஞ்சுட்டு புறப்பட்டார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த தம்பதி திரும்ப வந்து, பெரியவா உங்கள் அனுகிரகத்தால் என் மாமியாரோட வயிற்று வலி பரிபூர்ணமாக குணமாயிடுத்துன்னு சொன்னா அந்த பெண்மணி. இதெல்லாம் என்னோட வேலை இல்லை, எல்லாம் பரமேஸ்வரனோட கிருபை, முருகனை நினச்சின்னு நீ பண்ணின பூஜையோட பலன் அப்படின்னு சொன்ன மகாபெரிவா அவளை பரிபூர்ண சௌக்கியமாக இருங்கோன்னு ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பினார். எப்பேற்பட்ட அற்புதம்! 2 தடவை வந்தும் எந்த விஷயத்தையும் சொல்லாமையே பெரியவா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப அருமையாக அனுகிரகம் புரிஞ்சிருக்கா. இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் பார்க்கலாம். ஸ்ரீ மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருந்தபோது ஒரு நாள் அவரை தரிசிக்க 5-6 வைணவர்கள் வந்தார்கள். பளிச்சென்று நெற்றியில் திருமண், வைணவர்களுக்கே உரிய கரை போட்ட வேட்டி இடுப்பில், துண்டு மார்பில். வந்தவர்களில் ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக காணப்பட்டார். மற்றவர்கள் யாவரும் ஸ்ரீ மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் செய்தபோது இந்த ஒருவர் மட்டும் அசையாத சிலையாக வெறித்த பார்வையுடன் அங்கு நின்று கொண்டிருந்தார். முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியோ சலனமோ இல்லை. அங்கே வந்திருந்தவர்களில் ஒருவர் சொன்னார், இவர் என்னோட மாமா. இருந்தாற்போல் இருந்து இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. இரவு பகல் தெரியல, எல்லா டாக்டர்கிட்டையும் காண்பிச்சாச்சு, அவளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவர்களே குழம்பி போய் தூக்க மாத்திரையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. பல திவ்ய தேசங்களுக்கும் அழைச்சிட்டு போய் வந்துட்டோம். குணசீலம், சோளிங்கர், ஒரு ஊரை பாக்கி விடலை. ஆனால் பலன் எதுவும் இல்லை. அதனால் பெரியவா கிட்ட வந்திருக்கோம், நீங்கள் தான் அருள் புரியணும். இவர்கள் கவலையோடு சொன்னதையெல்லாம் மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் மகாபெரிவா. பின்னர் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண கிரமத்தில் சொல்லப்படும் ஒரு ஸ்லோகத்தை 108 முறை சொல்லச் சொல்லி மகாபெரிவா அவர்களிடம் கட்டளையிட்டார். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாம்யகம். இதைத்தான் அவர்கள் 108 முறை ஜபித்து உச்சரிக்க சொன்னார்கள். அவர்கள் சொல்லி ஜபித்து முடித்ததும் மனம் பேதலித்த அந்த பெரியவருக்கு துளசி தீர்த்தம் கொடுக்க சொன்னார். அதற்கு அடுத்து மகாபெரிவாள் எனும் அந்த சாத்வீக தெய்வத்தின் கட்டளைதான் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இதை அங்கிருந்தவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு முரட்டு ஆசாமியை ஸ்ரீ மகாபெரிவா அங்கே அழைத்து வரச் சொன்னார். அங்கே வந்த அந்த மனிதரிடம் கிழவர் தலையில் பலமாக குட்டச் சொன்னார். அந்த மனிதரும் அப்படியே செய்தார். அடுத்த வினாடி அங்கே ஒரு ஆச்சரியம் எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் நிகழ்ந்தது. அந்த முதியவர் ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல எழுந்து நின்றார். ஏண்டா ரகு, நாம் இங்கே எப்போ வந்தோம்?
இது ஏதோ மட மாதிரி இருக்கே, இது எந்த ஊரு? இப்படி சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் அந்த பெரியவர். இதன் மூலம் அவர் பூரணமாக சுய நினைவுக்கு வந்துவிட்டது தெரிந்தது. கூட இருந்தவர்கள் நடந்தவற்றை மெதுவாக அதே சமயத்தில் விளக்கமாகவும் சொன்னார்கள். இதை கேட்ட அவர் பயபக்தியுடன் ஸ்ரீ மகாபெரிவாளை வணங்கி எழுந்தார். அவருடன் வந்தவர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி. எத்தனையோ நாட்களாக பட்ட கஷ்டமெல்லாம் சற்று நேரத்தில் மாயமாய் போனது போல தீர்ந்து விட்டதே. அந்த மாயத்தை செய்த மாதவன் எதிரே நிற்கும் ஸ்ரீ 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 மகாபெரிவாளோ? கண் எதிரில் நடந்த உண்மைதானே அது. எல்லாம் மகாபெரிவாளோட அனுகிரகம் என்னும் நன்றி பெருக்கோடு மருமான் சொல்லி ஸ்ரீ மகாபெரிவாளை வணங்கி எழுந்தார். மகாபெரிவா சொல்றா, எல்லாம் அந்த பெருமாள் அனுகிரகம்னு சொல்லுங்கோ. அத்தனை திவ்ய தேசம் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சதோட பலன்தான் இப்போ கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாமா சேர்ந்து அச்சுதன் ஆனந்தன் கோவிந்தனை வேண்டி இங்கே ஜபம் செஞ்சதில் கை மேலே பலன் கிடைச்சிருக்கு. இப்படி அவர்களிடம் சர்வ சாதாரணமாக சொன்ன மகாபெரிவா தன் மேன்மையை துளியேனும் வெளிக்காட்டாமல் மிக சாதாரணமாய் அது நடந்தது போன்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு உண்டாக்கியதோடு விட்டுவிடாமல், அதே சமயம் அவர்கள் சார்ந்த வைணவ சம்பிரதாயப்படி பெருமாளை வேண்டியதன் பலனாக மட்டும் அந்த அதிசயம் நடந்ததாக தன்னை முன்னிலைப்படுத்தாமல் சர்வ ஜாக்கிரதையாக இருந்ததை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். ஸ்ரீ மகாபெரிவா பிரசாதமாக தந்த பழங்களையும் துளசியையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆனந்த கண்ணீரோடு அகன்றனர். ஏதும் அறியாதது போல இந்த பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் மகாபெரிவா அங்கே நின்று கொண்டிருந்தார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.